பேக் டு கிரிக்கெட்டிங் தமிழ் சேனல். சிஎஸ்கே vs எம்ஐ மேட்ச்சில் சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி அதுவும் வான்கேடையில் டிஃபெண்ட் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் எம்எஸ் தோனி ஃபஸ்ட்டு ஆடின 3 பால்லையுமே 3 சிக்ஸ் அடித்து மாஸ் காமிச்சிட்டாரு. ஸோ ருத்ராஜ் கெய்க்வாட் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன சொன்னார், அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச்சில் என்ன நடந்துச்சு அதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே. ஃபர்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேட்ச்சுக்கு முன்னாடியே சீரியஸாக போயிட்டு இருக்க விஷயம் என்னென்னா, கடந்த சிஎஸ்கே vs எம்ஐ மேட்ச்சில் 8 மேட்சஸில் எந்த டீம் பார்த்தீங்கன்னா டாஸ் வின் பண்ணியிருக்கோ அந்த டீம் தான் பார்த்தீங்கன்னா மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுமாரி இருக்கும்போது வான்கேடையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக இருந்துச்சு. ஏன்னா நீங்கள் எவ்வளோ தான் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் அடித்தாலும் பத்தாது, அதை பார்த்தீங்கன்னா அப்படியே சேஸ் பண்ணிவிடுவாங்க அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. ஸோ ருத்ராஜ் கெய்க்வாட் வேறு 5 மேட்ச்சில் ஒரே ஒரு டாஸ் தான் ஜெயிச்சிருந்தார். சரி ஓப்பில் இன்றைக்காச்சும் டாஸ் ஜெயிப்பார் அப்படின்னு நினச்சேன். பார்த்தீங்கன்னா டாஸில் தோத்துட்டாரு. ஸோ அங்கேயே என்ன பண்ணுறது, இந்த வாரம் பவுலிங் யூனிட் வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் ஓப்பனிங் ஆடுவார் ருத்ராஜ் கெய்க்வாட்னு பார்த்தா ரகானை இறக்கி விட்டாங்க. உடனே பார்த்தீங்கன்னா விக்கெட்டும் போயிடுச்சு. அதுக்கப்புறமா 1 டவுனில் பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாட் வந்தார். ஸோ வந்ததுமே பார்த்தீங்கன்னா பவர் பிளேயில் மேக்ஸிமம் ரன் அடிக்கணும் அப்படின்ற இன்டென்ட்டோட தான் வந்தார். ஸோ வந்ததுமே பார்த்தீங்கன்னா போட்டு அடிக்க ஆரம்பித்தார். ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரச்சித் ரவீந்திரா பொறுமையாக ஆடிட்டு இருந்தார். பட் அவரும் ஒரு டைமில் அடிக்கலான்னும் போது அவுட் ஆகிட்டார். விக்கெட்டு பார்த்தீங்கன்னா டப்புன்னு 2 விக்கெட்டு வீழ்ந்து போச்சு பவர் பிளே முடிஞ்சதுமே. ஸோ என்னடா இது 200 அடித்தா கூட பத்தாதுன்ற மாரி இருக்கும்போது என்னடா இவ்வளோ பொறுமையாக ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது தான் சிவம் துபே வந்தார். ஸோ சிவம் துபே வந்ததுமே ஹார்திக் பாண்டியா என்ன பண்ணார்னா ரொமாரியோ ஷெர்பா கிட்ட கொடுத்துட்டாரு. ஸ்பின்னருக்கு வந்து நான் கொடுக்க மாட்டேன்டா நீ வந்தா அப்படின்ற மாரி, நீ ஸ்பின்னருக்கு தான் கொடுக்க மாட்டியா, நான் பாஸ் பாலரே அடிப்பேன்டான்ற மாரி போட்டு பார்த்தீங்கன்னா என்ன ஒன்று 6 கம்மியாச்சாரு 4 அதிகமாச்சாரு. ஸோ இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாட் அவரும் பார்த்தீங்கன்னா கேப்டன் ஸ்டாக் போட்டு 6 போருமா பறந்துட்டு இருந்தார். சரி ஒரு டைம் இவங்க 2 பேரும் ஸ்டாண்ட் பண்ணி விளையாடுறத பார்த்தா ஒரு 220 அடிச்சுடுவாங்க, ஈஸியாக டிஃபெண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அந்த ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாட் அவரோட விக்கெட்டை விட்டார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துபே வந்தார். அவருக்கு பார்த்தீங்கன்னா சுத்தமாக படவே மட்டும் இல்லாமல் பூம்ரா பார்த்தீங்கன்னா ஏக்கராக போட்டுட்டு இருந்தார். ஒன்றுமே பண்ண முடியல பூம்ரா ஓவர். ஸோ கடைசி ஓவர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பால் மிச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 அடிச்சுட்டு அவுட் ஆகிட்டார். ஸோ மிச்சம் பார்த்தீங்கன்னா 4 பாலுங்க. எம்எஸ் தோனி இறங்கினார். என்ன நினச்சார் ஏது நினச்சாருன்னு தெரியல. ஃபஸ்ட்டு பால் 6, 2வது பால் 6, 3வது பால் 6ன்ட்டு 3 ஹேட்ரிக் 6 பார்த்தீங்கன்னா அடிச்சு விட்டார் ஹார்திக் பாண்டியா ஓவரில். ஸோ 4வது 6க்கும் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணார். ஆனால் ஸ்லோவர் பால் போடவே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பாலில் 2 ரன் மட்டுமே கிடச்சிச்சு. எம்எஸ் தோனி பார்த்தீங்கன்னா 4 பாலில் 20 ரன்னுங்க. சும்மா இந்த மேட்சே பார்த்தீங்கன்னா டேர்ன் பண்ண பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அதுதான் நான் நினச்சேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே 20 ரனில் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் எம்ஐயோட பேட்டிங் அண்டு சிஎஸ்கேவோட பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் பவர் பிளேயில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா இஷான் கிஷன் போட்டு பொழுந்துட்டாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 50 ரன்னுக்கு மேலே அடிச்சிட்டாங்க. என்னடா இது ஒரு மாதிரி மேட்ச் பார்த்தீங்கன்னா அவங்க பக்கம் போயிடுச்சே அப்படின்னு நினச்சேன். ஏன்னா அது மட்டும் இல்லாமல் பவர் பிளேயில் விக்கெட்டே விடாமல் 60 ரன் அடிச்சதுனால அவங்க தான் ஈஸியாக ஜெயிக்க போகிறாங்க அப்படின்ட்டு எல்லாருமே நினச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா 10 ரன் வந்தார். இஷான் கிஷன், சூரியகுமார் யாதவ் பேக் டு விக்கெட் எடுத்துகிட்டே இருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை திருப்பி கம்பேக் கொடுத்துட்டாங்க. அந்த ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா அண்ட் திலக் வர்மா திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. திருப்பியும் பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் த்ரூ வேணுமா அப்படின்ட்டு நம்ம கெய்க்வாட் 10 ரன் கிட்ட பால் கொடுத்தாரு. அதுக்கேற்ற மாதிரியே திலக் வர்மா விக்கெட்டையும் பார்த்தீங்கன்னா எடுத்து. அது மட்டும் இல்லாமல் கேமே சேஞ்ச் ஆனது எங்கே தெரியுமா, 7 ஓவருக்கு 87 ரன் தேவைப்பச்சு. ரோஹித் சர்மா ஸ்ட்ரைக்கு, ஹார்திக் பாண்டியா ஸ்ட்ரைக்கு. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா துஷார் தேஷ்பாண்டே அண்ட் சத்துல் தாக்கர் 2 பேருமே பார்த்தீங்கன்னா அந்த 2 ஓவரில் வெறும் 5 ரன் தான் கொடுத்தாங்க. வெரி அப்ரிஷியேட் அந்த ஒரு விஷயமே. அங்கே தான் பார்த்தீங்கன்னா ரன் ரேட்டு 14 அப்படியே 18 மாறிச்சு. ஃபுல் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா எம்ஐ மேலேயும் மாறிச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா யாராலையுமே ஒழுங்காக அடிக்க முடியல. நல்ல வேலை பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவுக்கு ஸ்ட்ரைக்கு அடிக்கல. அவர் கடிச்சிருந்தா மேட்சையே முடிச்சு விட்டு இருப்பார். ஸோ எனிவே டோனி அடித்தா அந்த ஒரு 20 ரன்னு பார்த்தீங்கன்னா வித்தியாசத்தில் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ மேட்ச் ஜெயிச்சுன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்க நல்லா பண்ணாங்க அவங்க நல்லா பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறது பதிலாக ஆல் ஓவர் அண்ட் சிஎஸ்கே வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்கன்னு தான் சொல்லணும். மும்பையை டிஃபெண்ட் பண்ணி தோக்கடிக்கிறதுன்றது ஒரு செம்ம ஃபீலிங்காக இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி 195 ரனில் அடிக்கும்போது ஸோ உண்மையிலே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்கன்னே சிஎஸ்கே. யங் விக்கெட் கீப்பர் அடித்த 3 6 பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வின் பண்ணுறதுக்கு இன்னும் ஈஸியாக இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் 10 ரன் பார்த்தீங்கன்னா ஏக்கர் கரெக்டான டைமில் பவுல் பண்ணார். ஸோ அது மட்டும் இல்லாமல் அதர் பவுலர்ஸ் என்னதான் ரன்னே கொடுத்துருந்தாலும் கரெக்டான டைமில் கம்பேக் கொடுத்து ஒரு ஃபுல் பேக் பண்ணாங்க அப்படின்றதையும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பார். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஒரு மேட்சை பற்றி அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.